ஐ திங்க் இட்ஸ் லுக்கிங் காமெடி ஐ கெஸ். அண்ட் குள்ள மனிதர்கள் வாழ்ந்த குகை இருக்கான். அங்கே ஒரு குகை இருக்குது, அப்புறம் அங்கே ஒரு குகை இருக்குது. அது மட்டும் அப்படியே பார்த்துட்டு டக்குனு கிளம்புவோம். ஏன்னா அப்படியே மிஸ்ட்டு வந்து சரண்டர் ஆக ஆரம்பிக்குது. there is no trick path. ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? யா, திஷா இஸ் வித் மீ. அண்டு நாங்கள் ஒரு சின்ன ஹாலிடே வெக்கேஷனுக்கு வந்திருக்கோம். மூணாருக்கு வந்திருக்கோம். மூணாரில் இந்த தடவை டிஃப்ரெண்ட்டாக நான் பிளான் பண்ணியிருக்கேன். மீசப்புலிமலை ட்ரெக் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு நாள் மூணார் சிட்டியில் தங்காமல் அவுட்ஸ்கட்ஸில் இந்த பெரிய கனால்ன்ற ஒரு இடம் இருக்குது, அங்கே தங்கி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம். இங்கே ஒரு ஷார்ட்டு ரோடு ஹைக்கு. தீஷா ட்ரெக்கிங் அவளுக்கு பழக்கம் இருக்குது, இருந்தாலும் இந்த ரோட்டில் நடக்கிறதெல்லாம் அவளுக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ இப்போ நான் கூப்பிட்டு வந்திருக்கேன். ஆல்சோ ரொம்ப நாளாக டேபிள் போட்டு பேசிகிட்டு இருக்கோம். நானும் தனியாக சரி, நானும் தீஷாவும் சேர்ந்தும் சரி, ஒரு லைவ் ஆக்ஷனாக எதையும் உங்ககிட்ட காமிச்சது கிடையாது. ஸோ அதனால தான் ஒரு சின்ன விலாகாக, குட்டி விலாகாக இந்த விலாக் பேசிகிட்டு இருக்கேன். ரோட் ஹைக்கிங் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அது என்ன சொல்கிறது, நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். அதை பற்றி நான் நிறையவே பேசியிருக்கேன். இன்றைக்கி நாங்கள் நெக்ஸ்ட் டே மீசப்புலிமலை போகிறதுனால அது ஆல்மோஸ்ட் 2000 மீட்டர்ஸ் ஹைட்டில் நம்ம நடக்கணும். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ஆக்டிவாக நம்ம நடந்தோன்னா இந்த ஆல்டிடியூடுக்கு பாடி செட்டில் ஆகும். ஸோ அந்த எக்ஸசைஸ் தான் இப்போது பண்ணிகிட்ருக்கோம். நத்திங் பட் இங்கே இருக்கிற விஷுவல்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. சி, ஈவன் தோ இட்ஸ் அ ரோட், இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். nobody is there and very calm, quiet. So how you are feeling, Disha? Yeah, this climate is very nice because it's not rainy and it's calm, quite cold weather. Yeah, I mean not that much cold, right? Yeah, that's what, comfortable weather. And it's see, நான் பாருங்க ட்ரவுசர்லாம் போட்டு வெஸ்டர்ன் காட்ஸில் சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி காமாக இருக்கு. So Rahul, why you are dressing up like this? Are you copying somebody or what is the reason? Yeah, it's looking so comedy. Yeah, actually I wanted to wear this off trouser and this ankle shoe for a long time. நான் ட்ரையலில் இல்லாததுனால இப்போது இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நாளைக்கு ட்ரையலுக்கு போகும்போது, ஐ மீன் ட்ரெக்கிங் போகும்போது என்னால் ஆஃப் பேண்ட் போட முடியாது. ஸோ அதனால் ஐம் ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்சிங் திஸ். I think it's looking comedy, I guess, and it resembling my friend Raghav. He used to wear this big boot and this kind of trousers. In short, you can say it, right? You're copying him. I'm so not Raghav, copying. see? I'm not copying. Okay, I just wanted to do this for a long time. என்னதான் ரோட் ஹைக் பண்ணாலும் ஒரு சின்ன பர்பஸோடு பண்ணுறோம். ஏன்னா இங்கே பக்கத்தில் ஒரு குள்ள மனிதர்கள் வாழ்ந்த குகை இருக்கான். அது கூகுளில் இருந்துச்சு. அதுக்கு லைக் 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருந்துச்சு. சரி வா திஷா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திஷாவை கூப்பிட்டு போகிறேன். ஸோ அதுதான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அண்டு ரோடை வருங்க அப்படியே போக அப்படியே ஷ்ரிங்க் ஆகிட்டே இருக்குது. நல்லா இருக்குது, ரொம்ப ப்ளசண்ட்டாக. யாருமே இல்லை டெக்னிக்கலி, மீ வித் மை ஒய்ஃப், கேர்ள் ஃப்ரெண்ட். Girl friend. I mean, always you are my girlfriend, right? Even though we are married. Weather is, climate is romantic, but you don't need to be romantic. That chapter, it won't work for me sometimes. I will try my best. I'm trying my best. Yeah, you are visible, but full black. Your dress is black. Disha, come here. Here it is there. ஸோ அங்கே இருக்குது அந்த குகை. கோப்பர் கேமராவில் குட்டியோண்டா தெரியும். பாருங்க அங்கே தெரிஞ்சு பாருங்க. ஸோ திஷா அங்கே நடந்து போகிறா. ஸோ அப்படி நம்மளும் கூட போகலாம். யா, ஒரு சின்ன அட்வென்ச்சர் நினச்சோம், பட் இந்த இடம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரோட் ஹைக்கிங் தாண்டி ஒரு
ஹில்லில் நடந்து இறங்குற மாதிரி இருக்குது. ஸோ அங்கே ஒரு குகை இருக்குது, அப்புறம் அங்கே ஒரு குகை இருக்குது. அது மட்டும் அப்படியே பார்த்துட்டு டக்குன்னு கிளம்புவோம். ஏன்னா அப்படியே மிஸ்ட்டு வந்து சரண்டர் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா டைம் இப்போது 5:30. ஸோ உங்களுக்கே தெரியும் வெஸ்டர்ன் காட்ஸில் என்ன ஆகும் அப்படின்னு. ஸோ லெட்ஸ் டூ திஸ். Hey, careful. Now it will be difficult to climb up. அப்படியே வுட்டில் ஒரு வீடு மாதிரி சின்னதாக கட்டியிருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன், பட் இந்த வியூ வந்து சூப்பராக இருக்குது. அங்கே இருக்கிற குகை பார்த்தோம். அண்டு இப்போ வந்து இங்கே இன்னொரு குகை இருக்கிற மாதிரி இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. ஸோ டைம் இருக்குது எங்களுக்கு, வேறு எந்த ஒரு விஷயமும் இல்லை செய்கிறதுக்கு. ஸோ அதனால் ஜஸ்ட் we are exploring here and there. And Disha also got interested to explore this uncharted territory. It's good. There is no trick path. கிட்டத்தட்ட அந்த எண்ட் ஆஃப் த ஹில்லுக்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நாள் கழிச்சு கிராஸ்லேண்ட்ஸில் நடந்தது. அண்டு சரி, ஸோ குட் காம். ஸோ கைஸ், இந்த ஷார்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து முடிஞ்சிச்சு. நாங்கள் ரோடு ஹைக்காக ஸ்டார்ட் பண்ணோம். அது ரோடு ஹைக்குன்னு தாண்டி இந்த குட்டி ஹில்லை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஹவு திஷா, டிட் யூ என்ஜாய்டு? Yes, I enjoyed it because climate is so good and it is so much windy and that breeze, cool breeze is flowing, so it's very good. யா, ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறோம். அண்ட் டுமாரோ நாங்கள் மீசப்புலி மலை ட்ரெக் பண்ண போகிறோம். அந்த அப்டேட்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. எப்படியோ என்னோடய வீடியோ லேட்டாக தானே வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். until then, bye bye. Bye bye.